அதை கூட சரியா தெரிய செய்யல பழனிசாமி கம்பெனிக்கு. அதாவது தாவேகா கூட வரணும்னு அவங்க நினைக்கிறதோ, அவங்களுக்கு அழைப்பு விடுறதோ, அவங்கள்ட்ட போய் கேட்கிறதோ அவர்களுடைய உரிமை. ஆனா திரு விஜய் அவர்கள் என்ன மதுரை மாநாட்டில் கூட சொன்னார், எங்க தலைமையில தான் ஆட்சி அமையும், எங்க தலைமையை ஏற்று கூட்டணி வாங்கன்னு சொல்றாரு, மற்ற கட்சிகளுக்கு அனுப்பி விடுறாரு. அப்ப பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி இடிஎம்கே பலவீனமாயிட்டு வருவதா காமிக்குது. ஒரு கட்சியை கூட்டணி பேசுவது, கூட்டணிக்கு அழைப்பு விடுவது என்பது வேற. அவங்க தொண்டர்கள், அவங்க கொடியை இவங்க அதிமுக தொண்டர்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி தன் கட்சி தொண்டர்களை வைத்து அந்த கொடியை தூக்கி பிடித்து அது ஊடகங்கள்லாம் அது வெட்ட வெளிச்சமாக வந்தது. இந்த நேரத்தில் இன்னொரு தமிழ் பத்திரிகை, நம்ம மிகவும் மதிக்கின்ற ஒரு ரெப்யூட்டட் பத்திரிகையில தாவேகாவும் எடப்பாடி திமுகவும் கூட்டணி வைக்க பார்த்து நெருங்குகிறார்கள். அதை பார்த்து சேகரன் குழப்பம். எங்க 2017 நாங்க பழனிசாமி துரோகத்தை எடுத்து கட்சி ஆரம்பிச்சப்ப தாவேகாங்கிற கட்சிலாம் இல்ல. எந்த ஒரு கட்சியும் இன்னொரு கட்சி தன்னோட கூட்டணிக்கு வரும் என்று தொடங்கப்படுவதில்லை, அரசியல் நடப்பதில்லை. அதை கூட அவர்கள் தெரிந்திருந்து அவர்கள் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோட அப்படி அவர்கள் ஒரு செய்தி வெளியிடுறப்ப அது அவர்களுடைய ரெப்புடேஷனை தான் அது பாதிக்கும். தமிழகத்தில் கொள்கை இல்லாத இளைஞர் கூட்டம் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி உதயநிதி சொல்லியிருக்காரு. கொள்கை இல்லாத தமிழகத்தில் கொள்கை இல்லாத இளைஞர் கூட்டம் ஒன்று உருவாகி வருகிறது. இல்ல, நாமெல்லாம் இளைஞர்களாக இருந்த காலத்திலையும் சரி, இப்பயுமே இளைஞர்கள் அவர்கள் சில அரசியல் கட்சிகளை சார்ந்து இருப்பார்கள், இன்னும் பலர் நடுநிலையாக இருப்பார்கள். ஆனா கொள்கை இல்லாத கூட்டம் உருவாகி வருது என்று அவர் சொல்றது எனக்கு எதை சொல்றாரு என்னன்னு எனக்கு புரியல. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் வரப்போகும் வெற்றியை நிர்ணயிப்பது. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்தால் என்ன தவறு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். பழனிசாமி 2024 அவர் என்ன சொல்றாரு, பாஜகவுக்கு நான் நன்றியோட இருப்பேன் இப்ப சொல்றாரு. சமீப காலங்களாக நன்றி வேஷம் போடுறாரு. அவர்களே ஒத்துக்கிறாரு, எங்க ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி, டெல்லி அரசாங்கம் தான். அதுக்கப்புறம் ஓடி அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டு என்னெல்லாம் அவர் பேசினார், எஸ்டிபி மாநாட்டில் என்ன பேசினார், எப்படியெல்லாம் பாஜகவுக்கும் மத்திய அரசுக்கு எதிராக பேசிவிட்டு இன்றைக்கு அவர் கூட்டணி அமைத்தால் என்ன தவறு என்று கேட்பது, அதைத்தான் எல்லாம் விமர்சனம் பண்றாங்க. 24 நீங்க வெளில வந்தீங்களே, என்ன காரணத்துக்காக வந்தாங்க? அது பாஜகவுக்கு முக்கியமான தேர்தல். நீங்க அவர்களோட நன்றியோட இருப்பேன், அவர்களுக்கு நன்றியாக இருக்கிறேன் நான் இன்றைக்கு சொல்றீங்க. உங்க ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவங்க 4.5 வருஷம் சொல்ற பழனிசாமி அவர்களுக்கு முக்கியமான தேர்தல் நேரத்தில் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகணும்னு சொல்லி பாஜக